காதல் என்பது வலியோ சாபமோ? குழந்தைய ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அருகில் இருந்த வேதிக்காக தன்னோட தோல்ல சாய்ச்சிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தான் மாதவன். சிறிது நேரத்தில் கண் விழித்த வேதிகா தன்னோட கணவனுடைய தோல்ல தலை வச்சு படுத்துட்டு இருக்கிறத பார்த்தவ. அப்பதான் அவளுக்கு தன்னோட குழந்தை ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறதே நினைவுக்கு வந்துச்சு. மாதவனை பார்த்து என்னாச்சு என்று கேட்டாள். அவன் ஆபரேஷன் தியேட்டரை கையால சுட்டி காட்டியபடி இன்னும் ஆபரேஷன் முடியல என்றான். அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு கடவுளை பிரார்த்தித்தபடி அமைதியாக அமர்ந்தாள் வேதிகா. மாதவனும் வேதிகாவிடம் எதுவும் பேசாமல் இருந்தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழித்து ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து மருத்துவர் வெளியே வந்தார். அவன் ஏக்கத்தோடு மருத்துவரிடம் ஓடிச் செல்லவும் மருத்துவர் மாதவனின் கைகளை பற்றியபடி, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, கொஞ்ச நேரத்துல குழந்தைய பெட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க, நீங்க போய் பாருங்க, இனி சரியான மருந்து மாத்திரங்களை கொடுத்துட்டு வாங்க, எல்லாமே இனி சரியாயிடும் அப்படின்னு அவனோட கைகளை தட்டி கொடுத்துட்டு போனாரு மருத்துவர். அவர் அவ்வாறு சொன்னதும் தான் வேதிகாவுக்கு போன உயிரே திரும்பி வந்துச்சு. தன்னையும் அறியாம தன்னோட கணவனோட மார்பில சாஞ்சுக்கிட்டு கதறி அழுதா வேதிகா. அவளை மார்போட அணைச்சுக்கிட்ட மாதவன் அவளுடைய முதுக ஆதரவா தடவி கொடுத்தான். கொஞ்ச நேரத்துல குழந்தைய பார்க்க போகலாம் அப்படின்னு நர்ஸ் அனுமதி கொடுக்க அவங்க குழந்தைய பார்க்க ஐசியூவுக்கு போனாங்க. அந்த 3 வயசு பிஞ்சு குழந்தையோட கைகள்ல ட்ரிப்ஸும் இதயத்துல கிழிச்ச அந்த தடயமும் அவனுடைய மூக்கு வழியா விட்ட டியூபுகளையும் பார்த்து அரண்டே போனா வேதிகா. தன் அருகே வந்த மாதவனின் கைகளை அழுத்தமாக புடிச்சுக்கிட்டா. விட்டா மயங்கி மறுபடியும் கீழே விழுந்துருவாள் போல இருந்தா. அதை உணர்ந்த மாதவனும் வேதிக்காக கீழே விழாம தன்னோட இறுக பற்றியபடி தன் மகனின் அருகில் போய் நின்னான் மாதவன். அவன் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. குழந்தையோட தலைய மெதுவா தடவி கொடுத்தான் அவன். அதை பார்த்த நர்ஸ், சார் தொடாம பாருங்க, இப்போதைக்கு குழந்தை நல்லா தூங்கணும், அவன் முழிக்கிற மாதிரி எந்த செயலையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு வெளில போனான். அதனால கொஞ்ச நேரம் குழந்தைய தலை முதல் கால் வரையும் பார்த்துக்கிட்டே நின்னாங்க அந்த தம்பதியினர். அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து கூப்பிட்டதும் வெளில வந்தவங்க இனி குழந்தைக்கு ஆபத்து இல்லைன்னு மருத்துவர் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் குழந்தைய பெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா குழந்தை நல்ல முன்னேற்றத்தோட குணமானான். கிட்டத்தட்ட 15 நாட்கள் அவன் அந்த மருத்துவமனையிலேயே இருக்க சொன்னாங்க மருத்துவர்கள். அதனால குழந்தையும் வேதிகாவையும் அந்த மருத்துவமனையில எப்பவும் போல தங்கியிருந்தாங்க. ஆபரேஷன் முடிஞ்சு 2 நாட்கள் குழந்தையுடன் இருந்த மாதவன் அதுக்கப்புறம் தன்னோட அலுவலக வேலையெல்லாம் கவனிக்க போயிட்டான். கிட்டத்தட்ட 15 நாள் இப்படியே போக குழந்தை நல்லாவே தேறி வந்தான். அதுக்கப்புறம் கடைசி செக்கப்ப டாக்டர் பார்த்தாரு. இனி குழந்தைய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் மாதவன், ஆனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது 1 மாசத்துக்கு ஒரு செக்கப்னு கூட்டிட்டு வாங்க, குழந்தைக்கு நார்மல் ஆனதும் நாங்க சொல்லும் போது செக்கப்ப நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய பெத்தவங்க கூட அனுப்பி வச்சாரு மருத்துவர். குழந்தைய வாரி அணைத்து கொண்ட வேதிகா தன்னோட வயிற்றுல குழந்தை எப்படி இருந்ததோ அதே மாதிரி பத்திரப்படுத்திட்டு அணைச்சிக்கிட்டு வந்தா. அதை பார்த்த மாதவனுக்கு மனசு கொஞ்சம் உறுத்தினாலும் திடப்படுத்திக்கிட்டு வேதிகாவை அழைச்சுக்கிட்டு பணத்தை கட்டுற அந்த கவுண்டருக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போனான். அங்க மாதவன் கட்டிய தொகையை பார்த்தவளுக்குள்ள மனசுல பீதி கிளம்புச்சு. ஐயோ இவ்வளவு பணமா அப்படின்னு விழி விரித்து பார்த்து கொண்டிருந்தவள மாதவனும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். பணம் கட்டும் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு தன்னோட மனைவியையும் குழந்தையும் அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான் மாதவன். சென்னையில அவனுடைய அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தான் அவன். அங்க வேதிகாவையும் குழந்தையும் கூட்டிட்டு போனான். அந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப நேர்த்தியா இருந்தது. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே
பணக்காரர்கள் வாழும் வாழ்க்கையை பறைசாற்றுச்சு. குழந்தைய படுக்கையில படுக்க வச்சுட்டு அவனுடைய தலையை கோதி விட்டா வேதிகா. கொஞ்ச நேரம் விளையாடின அந்த குழந்தை தன்னோட தாயின் விரல்களின் சூட்டால கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனான். குழந்தைய அங்கேயே விட்டுட்டு மாதவனை தேடி வந்தா வேதிகா. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன கண்ணாடி ஜன்னலுக்கு அந்த புறமா ஒரு சின்ன பால்கனி இருந்துச்சு. அங்க நின்னு எதையோ வேடிக்கை பார்த்து நின்று இருந்தான் மாதவன். அதை பார்த்த அவளுக்குள்ள பின்னாடி வந்து நின்னு, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. குழந்தைய எவ்வளவு செலவு பண்ணி காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றி கடனை உங்களுக்கு எப்படி செலுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு உண்மையான ஆத்மார்த்தமான குரல்ல சொன்னான் வேதிகா. அந்த குரல்ல திரும்பினவன் வேதிகாவை கூர்மையோட கொஞ்ச நேரம் பார்த்தான். நீ சொல்றது உண்மையா வேதிகா அப்படின்னு கேட்டவன விழிகள் விரிச்சு பார்த்தா. என்ன உண்மை அப்படின்னு யோசிச்சவகிட்ட, அதான் நீ சொன்னியே அந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறேன்னு தெரியலன்னு, அது உண்மையா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் மாதவன். உடனே வேதிகா, ஆமா, இந்த நன்றி கடனை நான் உங்களுக்கு எப்படி தீர்க்கணும்? உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன் என்று அவளையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுத்தாள் வேதிகா. நீ நிஜமா தான் சொல்றியா? அதுக்கப்புறம் சொன்ன சொல்லு தவற மாட்டியே அப்படின்னு பூடகமா பேசினான் அவன். அவன் அப்படி கேட்டதும் கொஞ்சம் திடுக்கிட்ட வேதிகா. அவன் அப்படி என்ன கேட்டுட போறான்? மிஞ்சி போனா அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளில போக சொல்லுவான், அவ்வளவுதானே. இதோ நம்ம குழந்தைய எடுத்துட்டு இப்பவே இப்படியே போயிடலாமே, அதே பழைய வாழ்க்கை, அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? நமக்கு இதுல ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. கெட்ட விஷயம் எதுவுமே இதுல இல்லையே என்று நினைத்த வேதிகா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இம்மி பேசாகாம அப்படியே செய்வேன். நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்னு கண்கள்ல நீரோடு சொன்னா வேதிகா. மறுபடியும் அவன் கேட்டான், நல்லா யோசிச்சு சொல்லு வேதிகா. அதுக்கப்புறம் நான் ஏதாவது கேட்டு நீ மறுத்த சொன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சுக்கோ என்றான் மாதவன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நாம இப்ப இந்த வீட்டை விட்டு வெளில போகணும், அவ்வளவுதானே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கொண்டவன், நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன், உங்களை எதிர்த்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா வேதிகா. அப்படின்னா நான் உனக்கு கொடுத்த இந்த குழந்தைய என்கிட்ட முழுசா மறுபடியும் கொடுத்துட்டு நீ போயிடு என்றான் மாதவன். கொஞ்ச நேரம் தன்னோட காதுகளையே நம்ப முடியாம நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டா அவ. நீங்க இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டுக்க வேதிகாவிடம். நான் சொன்னத நீ சரியாதான் கேட்ட வேதிகா. நான் உனக்கு இந்த குழந்தைய 2 தடவை உனக்கு உயிரோட கொடுத்திருக்கேன். முதல் தடவை அது உருவாகினப்போ, 2வது தடவை குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அந்த உயிரை திருப்பி கொடுத்தது நான் தான். அதனால இந்த குழந்தை இப்போ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் நீ இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து வெளில போயிடு என்று இரக்கமே இல்லாமல் சொன்னான். அவன் சொன்னதை நம்ப முடியாம திரு விழிச்சபடி அப்படியே பேய் எறிஞ்சது போல நின்றுட்டு இருந்தா வேதிகா. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குழந்தை என்னோட குழந்தை. நான் தான் நம்ம குழந்தைய 3 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவனை எப்படி நான் உங்ககிட்ட தனியா உங்ககிட்ட அவனை கொடுத்துட்டு நான் எங்க போறது? எனக்கு இந்த உலகத்துல அவனை தவிர வேற யார் இருக்காங்க அப்படின்னு அழுகையோட கேட்டா. மாதவன் அவளை பார்த்து, அதான் அன்னைக்கு நீ லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போனியே, என்னோட வாழ்க்கையை தேடி நான் போறேன்னு. கண்டிப்பா அப்போ உனக்கு எவனாவது தொடர்புல இருப்பான் இல்லையா? அவனை வர சொல்லு, நீ அவனை கூட்டிட்டு போயிடு, இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, அவ்வளவுதானே என்றான் மாதவன். ஐயோ, இவன் என்ன சொல்றான்? நமக்கு யார் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு மனசு பிசைய நினைச்சவ, எனக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. எனக்கு குழந்தைய தவிர இந்த உலகத்துல எந்த உறவுமே இல்லை.
தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடாதீங்க அப்படின்னு கையேந்து பிச்சை கேட்டா வேதிகா மாதவனை பார்த்து. அதை பார்த்தும் இறக்கமே இல்லாத அவன், அதெல்லாம் நீ வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேதிகா. நான் பல தடவை உன்னை கேட்டேன், நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வியான்னு. நீதான் செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுத்த. இப்போ இந்த விஷயத்த நான் சொன்னதும் நீ பின்வாங்கறது சரியில்லை. நீ குழந்தைய கொடுத்துட்டு இங்கிருந்து போயிடு. இனி உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த குழந்தைய இனி நான் பாத்துக்கிறேன் என்றான். அவளால குழந்தைய பிரிஞ்சு எப்படி வாழ முடியும் அப்படின்னு மனசு பரிதவிக்க நினைச்சவ, நீங்க தனியா குழந்தைய எப்படி வளர்த்துவீங்க? நான் வேணா ஒரு வேலைக்காரியா கூட இருந்துக்கிறேனே, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு கெஞ்சினான். ஆனா மாதவனும், நான் ஒன்னும் இந்த குழந்தைய தனியா வளர்த்த போறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே வேதிகா. நானும் என்னோட மனைவியும் இந்த குழந்தைய நல்லாவே பார்த்துப்போம். அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ உன் வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்கோ, அதுதான் எல்லாருக்குமே நல்லது என்றான் மாதவன். என்னது, என்னோட வாழ்க்கையா? குழந்தைய இவன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்கு? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா என்ன? அதுக்கப்புறம் சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லையே. என்னோட வாழ்க்கையோட ஆதாரமே ஆதவ் தானே. அவனை இவன்கிட்ட கொடுத்துட்டு நான் எங்க போய் நிப்பேன்? அதுவும் இவனுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவனோட மனைவி கூட சேர்ந்தா இவனுக்கு ஒரு குழந்தை என்ன 10 குழந்தை கூட கிடைக்குமே அப்படின்னு புரியாம விழிச்சவன் அவன்கிட்டயே அந்த கேள்வியை திருப்பி கேட்டா. நீங்க நினைச்சா இது மாதிரி பல குழந்தைகளை பெத்துக்க முடியுமே, அதுக்கப்புறமும் ஏன் என்னோட குழந்தைய நீங்க கேட்கணும்? நீங்க செலவு பண்ண பணத்தை நான் எப்பாடப்பட்டாவது நான் சாகிறதுக்குள்ள உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அதுக்காக இந்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு கெஞ்சினான். அதை கண்ட மாதவன் உதடுகளை அழுந்த கடிச்சபடி வெளியே எங்கேயோ பார்த்தான். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட முடியாது. இவ்வளவு நேரம் நீ வாக்கு கொடுத்ததுனால நானும் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ எப்போ கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டேன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் வேற மாதிரி இதை டீல் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலோட சொன்னா மாதவன். இவன் என்ன திடீர்னு கெஞ்சினவன் இப்போ மிரட்டுறான் அப்படின்னு யோசிச்சபடியே மாதவனை கூர்மையோட பார்த்தா. ஒரு நிமிஷம் நில்ல, இத வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போய் சில பேப்பர்களை எடுத்துட்டு வந்து அவளுடைய கையில திணிச்சான். இது என்ன அப்படிங்கிற மாதிரி வாங்கி படிச்சா வேதிகா. அதுல குழந்தையோட மருத்துவ செலவுக்கு மாதவன் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டதுனால மாதவனுக்கு இந்த குழந்தைய தத்து கொடுக்கறதா அதுல எழுதி கையெழுத்து போட்டிருந்தா அவ. அவளால இத நம்பவே முடியாம அதை திருப்பி திருப்பி பார்த்தா. இந்த கையெழுத்த எப்போ நான் போட்டேன் அப்படின்னு யோசிச்ச அவளுக்கு திடீர்னு அந்த நினைவு வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஆதவுக்கு ஆபரேஷன் நடந்தப்போ வெளியில உட்காண்டிருந்தவகிட்ட நர்ஸ் வந்து சில பேப்பர்களை கையெழுத்து போட கேட்டா. அத அங்கிருந்த மாதவன் வாங்கி பார்த்து கொஞ்சம் வேதிகாவுக்கு தள்ளி போய் நின்னு அத முழுசும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அத அப்பொழுது சரியா கவனிக்கல வேதிகா. சரி, ஆபரேஷன் நடக்குது, அதனால கையெழுத்து கேக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சபடி தன்னோட குழந்தையோட உடல் நலத்திலேயே பிரார்த்தனையில இருந்தவ மாதவன் அங்க அவனுடைய சொந்த பேப்பர்களை இடையில சொருகி இருந்தத அவ கவனிக்கவே இல்லை. நேரா வேதிகா கிட்ட வந்து அத்தனை பேப்பர்லயும் அவகிட்ட கையெழுத்து வாங்கினான் மாதவன். கேள்விக்குறியாக பார்த்த வேதிகா கிட்ட குழந்தையோட அம்மா அப்படிங்கிற பேருக்கு நேரா நீதானே சைன் போடணும், போடு அப்படின்னு பேனாவை கொடுத்தான் அவன். அப்பொழுது இருந்த டென்ஷன்ல அவன் நீட்டிய பேப்பர்ல எல்லாம் கண்மூடித்தனமா கையெழுத்து போட்டிருந்தா வேதிகா. அத இப்ப நினைச்சு பார்த்தா வேதனையில மனசு தவிச்சுது. இது பச்சை துரோகம் அப்படின்னு மனசுல பொறுமினவன் அவனை பார்த்து, இப்படியெல்லாம் என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இதுதான் நீங்க படிச்சவர்னு ப்ரூஃப் பண்றதுக்கு லட்சணமா? ஒரு அனாத பொண்ணு கிட்ட தன்னோட குழந்தைய கேட்கறது மட்டும் இல்லாம அவனுக்கே தெரியாம தத்து கொடுக்கறதா சொல்லி கையெழுத்து வாங்கிருக்கீங்களே, இது ரொம்ப பெரிய அநியாயமா உங்களுக்கு படலையா? இப்படி எல்லாம் செய்யறது எந்த விதத்துல நியாயம்?
அப்படி இந்த குழந்தைதான் வேணும்னு என்னதான் அவசியம் உங்களுக்கு அப்படின்னு கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்தினா வேதிகா. அதை கேட்ட மாதவன், ஷோ, எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுற நீ? பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம இங்க சண்டை போடுறது தெரியணுமா? எனக்கு இந்த மாதிரி கத்தி பேசுற பழக்கமெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் அமைதியா கேளு. ஆமா, நான் தான் இந்த பத்திரத்துல உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினேன். ஏன்னா இதோ இப்போ நீ வாக்கு கொடுத்தியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த வாக்குறுதியை காப்பாத்த உன்னால முடியலல்ல. மனுஷங்க சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. அதனால என்னோட சேஃப்டிக்கு நான் இந்த மாதிரி கையெழுத்த வாங்கி வச்சேன். இது என்னோட பிசினஸ் யுக்தி. இதுல ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. நீ ஏமாந்து போயிருக்க, அவ்வளவுதான் என்று கேட்டான் மாதவன். இனி இவன் கூட சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைச்ச வேதிகா தன்னைத்தானே ரொம்பவுமே அமைதிப்படுத்திக்கிட்டா. 2-3 நிமிஷங்கள் கழிச்சு மெதுவா தலை நிமிர்த்தி மாதவனை பார்த்தா. என்னால இந்த குழந்தைய பிரிஞ்சு வாழவே முடியாதுங்க. கண்டிப்பா முடியவே முடியாது. பேசாம என்னை இங்கேயே கொன்னுடுங்க. இங்கேயே நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டா வேதிகா. உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு தான் போக முடியும். குழந்தைய எடுத்துட்டு என்னோட மனைவி கிட்ட எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னவன விழிகளை விரிச்சு பார்த்தா. 1000 தடவை மனைவி மனைவின்னு சொல்றீங்களே, அப்போ நான் யார் உங்களுக்கு? நானும் உங்க மனைவி தானே அப்படின்னு பொறுமை இழந்த குரல்ல கேட்டா வேதிகா. அத நீ ஓடி போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி. என்னை விட்டு அன்னைக்கு நீ ஓடி போன அன்னைக்கு உன்னோட காதலன் உனக்கு என்னை விட பெருசா பட்டான் இல்லையா? இன்னைக்கு இப்போ என்கிட்ட இருக்கிற என்னோட மனைவி உன்னை விட எனக்கு பெருசா படுறா. நீ அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணியோ அதைத்தான் நான் உனக்கு இன்னைக்கு திருப்பி பண்றேன். இதுல நியாய அநியாயமெல்லாம் எங்கிருந்தே வந்தது என்று தோலை குலுக்கியபடி அசால்ட்டாக கேட்டான் மாதவன். மாதவன் சொல்வது வேதிகாவுக்கு அநியாயமா பட்டுச்சு. அன்னைக்கு அவனுடைய அக்கா பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டத பார்த்தவதான் அன்னைக்கு அவனை விட்டுட்டு பிரிஞ்சா. அத இப்ப சொன்னா அவனுக்கு இன்னமும் கோபம் வரும். அதனால இப்பொழுது எதுவுமே சொல்ல வேண்டான்னு பல்ல கடிச்சிட்டு அமைதியா நின்னா வேதிகா. அத பார்த்தவன், இங்க பாரு வேதிகா, சும்மா வளவல கொல கொலன்னு பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு தேவை இந்த குழந்தை மட்டும்தான். இத எனக்கு கொடுத்துட்டு நீ உன்னோட வாழ்க்கையை நீ பாரு. உனக்கு விவாகரத்து வேணும்னாலும் நான் கொடுத்துடுறேன். இல்ல எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லு, அதையும் சேர்த்து கொடுத்துடுறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இனி இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா சொன்னான். அதை கேட்டவர் அப்படியே மண்டியிட்டு மாதவன் முன்னாடி அப்படியே உட்கார்ந்தா. அவன் முன் மடியேந்தி பிச்சை கேட்டா. இங்க பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கான தண்டனை இது கிடையவே கிடையாது. என்னால என் குழந்தைய பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதுக்கு நான் செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல இந்த குழந்தை கூட நான் இருக்கிற மாதிரி என்ன ஒரு வேலைக்காரியாவது வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க மனைவின்னு நான் வெளியில சொல்லவே மாட்டேன். இது என்னோட குழந்தை மேல சத்தியம்னு கெஞ்சி கேட்டா வேதிகா. அவ மண்டியிட்டு உட்கார்ந்தத பார்த்த மாதவனுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஐயோன்னு மனசு ஒரு கணம் பரிதவிச்சவன் மறுகணமே தன்னை கடுமையாக்கிக்கிட்டான். அவளுக்கு முதுக காட்டிட்டு வெளியில பார்த்தவன், சரி வேதிகா, உனக்காக வேணா இந்த ஒரு உதவி பண்றேன். நீ என் கூடயே என் வீட்டுக்கு என் மனைவி இருக்கிற இடத்துக்கு நீ வரலாம். ஆனா இந்த குழந்தையோட அம்மானும் என்னோட மனைவினும் நீ எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. அங்க இருக்கிறவங்க உன்னை எவ்வளவு முறை தூண்டி துறவி கேட்டாலும் நீ எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. இந்த குழந்தையோட அம்மா செத்து போயிட்டதா தான் நான் அங்க சொல்லுவேன். அத கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஒரு வேலைக்காரியா அப்படின்னு கடுமையோட சொல்லி நிறுத்தினான் மாதவன். வேதிகாவுக்கு இப்போ தான் குழந்தையோட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு தோணுச்சு. வேற எதுவுமே தனக்கு தேவையில்லை. குழந்தைய தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டாவது உயிர் வாழ்ந்துடலாம்.
அவனை பிரிஞ்சு கண்டிப்பா நம்மளால உயிர் வாழவே முடியாதுன்னு உணர்ந்தவன் சந்தோஷமா கண்கள்ல தண்ணியோட மண்டையாட்டினான். சரிங்க, நான் நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தையோட அம்மானும் உங்க மனைவினும் யார்கிட்டயும் நான் சொல்லவே மாட்டேன். இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. சரி, இப்ப இருந்து நான் பார்க்க போறேன் இந்த வீட்டுக்கு நீ எப்படி வேலைக்காரியா நடந்துக்கிறேன்னு. இன்னும் ஒரு வாரம் இந்த வீட்டில தான் இருந்து நான் உன்னை செக் பண்ண போறேன். இப்ப இருந்து உன்னோட வேலை ஆரம்பம். இந்த குழந்தைக்கு நீ அம்மாவா நடந்துக்கவே கூடாது. ஒரு வேலைக்காரியா தான் நீ நடந்துக்கணும். குழந்தை இப்போ உன்னை அம்மானு கூப்பிடுது. அதை இன்னும் ஒரு வாரத்துல நீ மாத்தியே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் என்னோட மனைவியும் என்னோட குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதுக்குள்ள எனக்கு இந்த குழந்தை என்ன அப்பானும் உன்னை ஆயானும் கூப்பிட்டே ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு கடுமையோட கட்டளையிட்டான் மாதவன். அத கேட்ட வேதிகா நெஞ்செல்லாம் வலிக்க கண்கள்ல கண்ணீரோட சரி அப்படின்னு ஒப்புக்கிட்டா. அதை கேட்ட மாதவன், சரி போய் கிச்சன்ல என்ன வேலை இருக்குன்னு பாரு. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். இனி எனக்கும் உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அதை நீ நல்லா மனசுல வச்சுக்கோ அப்படின்னு இனிமே என்ன சாருன்னு கூப்பிடுறதா தான் உனக்கு சரியா இருக்கும் என்று விட்டேத்தியாக சொல்லிட்டு வெளில போனான் மாதவன். வெளியில போறதுக்கு முன்னாடி குழந்தை பக்கத்துல போன மாதவன் குழந்தையோட தலைய தடவி கொடுத்து நெற்றியில அன்பா முத்தமிட்டபடி தன்னோட அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான் அவன். மாதவன் போனதும் குழந்தை பக்கத்துல வந்து அமைதியா உட்கார்ந்தா வேதிகா. குழந்தை இன்னும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை மருந்தோட விளைவாக கூட இருக்கலாம். குழந்தைய மெதுவா தடவி கொடுத்தா வேதிகா. இனி இந்த குழந்தைக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நெஞ்சில பாறாங்கல்ல வச்சு அழுத்தினது மாதிரி இருந்தது. அவனோட நெத்தியில அன்பா முத்தமிட்டா. பிறகு கண்களை மூடி அமைதியா குழந்தையோட பக்கத்துல அதை அணிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்மூடி படுத்தா வேதிகா. மாதவன் இவ்வளவு கொடூரமானவன் அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குழந்தைக்கு எல்லாவித மருத்துவ செலவையும் ஏத்தவன் இன்னைக்கு திடீர்னு அந்த குழந்தையே கேட்பான்னு அவ நினைச்சு கூட பார்க்கலையே. மிஞ்சி போனா அவன் வாழ்க்கையை விட்டு வெளில போகணும்னு தான் கேட்பான்னு நினைச்சா. ஆனா அப்ப கூட குழந்தையோட போயிடலான்னு தானே நினைச்சேன். குழந்தைய விட்டுட்டு போன்னு அவன் சொல்லுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையேன்னு மனசுல வேதனையோட நினைச்சா வேதிகா. அப்படி இந்த குழந்தைதான் வேணும்னு அவனுக்கு என்னதான் அவசியம்? ஒண்ணுமே புரியல அவளுக்கு. வாழ்நாள் முழுவதும் என் குழந்தைக்கு நான் ஆயாவா வேலை செய்யணுமா? இந்த குழந்தைய தொட்டு நான் கொஞ்சம் கூடாதா? இல்ல கொஞ்சமும் முடியாதா அப்படின்னு நினைச்சவளால அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. அழுது அழுது ஓஞ்சு போனவன் ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணுறங்கினான். கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை விழிச்ச பிள்ளை சினுங்க ஆரம்பிக்கவும் அம்மா 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 என்று குழந்தை வேதிகாவின் கன்னத்தில் தட்டி கொடுத்துச்சு. அந்த பிஞ்சு கைகளோட தட்டல உணர்ந்த வேதிகா சட்டுன்னு கண்ணை விழிச்சு பார்த்தா. குழந்தை எந்திரிச்சு உட்கார்ந்து பசியில சினுங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவ வேகமா குழந்தைய தன்னோட மார்பு மீது போட்டுக்கொண்டு அணைச்சுக்கிட்டா. ஒண்ணும் இல்லடா தங்கம், இதோ அம்மா உனக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்கறேன் வா என்று கிச்சன்ல இருந்த பாலை சுட வச்சு குழந்தைக்கு அந்த பாலை பாட்டில கொடுத்தா. குழந்தை அதை வாங்கி ஆசையா குடிச்சான். குழந்தைய அணுவணுவா ரசிச்சிட்டு இருந்தா வேதிகா. குழந்தை பால் குடிச்சதும் பாட்டில வேதிகா முன்னாடி நீட்டி அம்மா அம்மா போச்சு போச்சு என்றது. குழந்தையோட மழலை பேச்சு தன்னை மறந்து ரசிச்ச வேதிகா குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுறத உணர்ந்தா. ஐயோ, அவன்தான் அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கானே, இதை எப்படி மாத்துறது அப்படின்னு நினைச்சவ குழந்தைகிட்ட இருந்து காலி பாட்டில வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டு குழந்தைய அணைச்சுக்கிட்டு தன்னோட மடியில உட்கார வச்சா. ஆதவ், இங்க பாருடா கண்ணா, இங்க பாரு, நான் அம்மா இல்ல ஆயா, ஆயான்னு கூப்பிடு அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா வேதிகா.
ஆனா அந்த விடாக்கண்டனும் ஆயாள அம்மா அம்மா என்று 2 முறை அம்மா அம்மா என்று அழைத்தது. அதை கேட்டவளுக்கு தன் உயிரே போய்விட்டது. இவனை எப்படி ஆயான்னு கூப்பிட வைக்கிறது? அவளுக்கு எதுவுமே புரியல. மறுபடியும் மறுபடியும் குழந்தைகிட்ட தன்னை ஆயாவா அழைக்க சொல்லி பல முறை கேட்டா. ஆனா குழந்தை விடாப்பிடியா அவளை அம்மா அம்மானே கூப்பிட்டுச்சு. அத தாங்க முடியாதவ குழந்தைய இறுக அணைச்சுக்கிட்டு கதறி அழுதா. அப்போ திடீர்னு கதவை திறக்கிற ஓசை கேட்டதும் மாதவன் வந்துட்டானோ அப்படின்னு உணர்ந்தவ தன்னோட கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டு குழந்தைய மார்பு மீது போட்டுக்கொண்டு பால்கனி ஓரம் குழந்தைய எடுத்துட்டு போய் வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சா. அவ நினைச்சது மாதிரியே உள்ள வந்தது மாதவன் தான். மாதவன் உள்ள வந்ததும் வேதிகா தன்னோட கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போறத கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்குமே அங்க நடந்த பாச போராட்டம் புரிஞ்சுதான் இருந்தது. ஆனாலும் அதற்காக தான் சொன்ன கண்டிஷன்களை அவன் விலக்கி கொள்றதா இல்ல. முகத்தை கடுமையா வச்சுக்கிட்டு வேதிகா கிட்ட போய் நின்னான். எனக்கு ரொம்ப பசிக்குது வேதிகா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு விலகி போனான். அவன் விலகி போனதும் குழந்தைய படுக்கையில உட்கார வச்சு சில விளையாட்டு பொருட்களை அவன் கிட்ட கொடுத்துட்டு கிச்சன்ல மாதவனுக்காக இரவு உணவை சமைக்க ஆரம்பிச்சா வேதிகா. கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு தயாரானதும் மாதவனை சாப்பிட கூப்பிட்டா. அவன் சாப்பிட்டு இருக்கும் போதே மெதுவா தன்னோட சந்தேகத்தை கேட்டா. அவன் சார் என்று முதல் தடவையாக தன் கணவனை சார் என்று அழைத்ததை கேட்டு வாய்க்கு கொண்டு போன உணவை அப்படியே நிறுத்திட்டு வேதிகாவை பார்த்தான் மாதவன். சற்று ஆச்சரியம் கலந்த பார்வையில என்ன என்று கேட்டான். இல்ல சார், இப்போ என் குழந்தை எனக்கு திரும்ப முழுசா கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் என்று கண்களில் உயிரை வைத்தபடி மாதவனை பார்த்து கேட்டார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தேன் இல்லையா, மொத்த பணமும் நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டா குழந்தைய நானும் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா மாதவன். அவ்வளவு பணமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டா வேதிகா. ஆமா வேதிகா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு குட்டி பையனுக்காக கொடுத்த முழு தொகையும் நீ கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா குழந்தைய உன்கிட்ட கொடுத்துடுறேன். அதுவும் 2 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அவன் கேட்டத தன் ஆயுள் வரை போராடினாலும் அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது. இவன் 2 வருஷத்துல அல்லவா கேக்குறான், எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சவ உதட்ட கடிச்சுக்கிட்டு தலை குனிஞ்சிட்டு அமைதியா நின்னான். அதை பார்த்தவன் நம்மட்டு சிரிப்போட மீதி உணவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட குழந்தைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். வேதிகாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிடிக்காதனால ஒண்ணுமே சாப்பிடாம தன்னோட குழந்தைக்கு மட்டும் 2 இட்லியை ஊட்டி விட்டுட்டு படுக்கையில அவனை படுக்க வச்சா. குழந்தைக்கு பக்கத்துல வந்து அவனை தட்டி கொடுத்து தூங்க வச்சவளை பார்த்த மாதவன், அவன் தூங்கிட்டான் வேதிகா, நீ போய் ஹால்ல படுத்துக்கிறியா, நான் குழந்தை பக்கத்துல படுத்துக்கிறேன். இனி குழந்தை உன்கிட்ட இருந்து பிரியணும் இல்லையா, அதுக்கு அவனை பழக்கப்படுத்திக்கலாம் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்ட வேதிகாவுக்கு மனசெல்லாம் பதற கண்கள்ல நீரோட படுக்கையை விட்டு எழுந்து நின்னான். தூங்கும் தன்னோட குழந்தைய ஆழ்ந்து ஒரு முறை பார்த்தான். அவன் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவனை தனியா விட்டு அவ தூங்கினதே இல்லை. இதுதான் முதல் தடவை தன்னோட தாயின் சூட்டிலிருந்து தூங்கிய குழந்தை இன்னைக்கு தனியா தூங்க போகுது அப்படின்னு நினைச்சவளால தன்னோட அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. தன்னோட அழுகைய மறைச்சுக்கிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தா வேதிகா. ஹால்ல ஒரு தலகாணியை போட்டுட்டு போர்வைய கீழே விரிச்சபடி பேசாம படுத்துக்கிட்டா. என்ன யோசிச்சாலும் தன்னோட குழந்தைய தாங்கிட்ட வரவழைக்க ஒரு வழியும் தோணல. கண்களை இறுக மூடினவ மூடிய விழிகள்ல இருந்து கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. இரவு ரொம்ப நேரம் கழிச்சு குழந்தையோட அழுக்குரல் கேட்டு சட்டுன்னு எழுந்து உட்கார்ந்தான். ஓடி போய் மாதவனுடைய அரைக்கதவை தட்டிட்டு உள்ள போனான். அங்க தன்னோட குழந்தை வீறிட்டு அழுதுட்டு இருந்துச்சு. மாதவன் அவனை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனால குழந்தைய சமாளிக்கவே முடியல. அதை பார்த்தவ மாதவன் கிட்ட ஓடி போய் குழந்தைய தாங்கிட்ட கொடுக்க மாதிரி கையேந்தி நின்னான்.
அவன் குழந்தைய தரமாட்டேன்னு பிடிவாதமா அவனுடைய மார்பிள இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். அதை பார்த்தவ, சார், குழந்தைக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, இவ்வளோ நேரம் அழ வைக்க வேண்டாம், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் சமாதானம் பண்ணிட்டு தரேன். தன்னோட உயிரையே கையில பிடிச்சபடி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்துல அவன்கிட்ட மன்றாடினா வேதிகா. ஒரு வினாடி குழந்தைய பார்த்தவன், அவ சொல்றதும் அவனுக்கு சரியாவே பட்டுச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காம குழந்தைய அவகிட்ட கொடுத்தான். குழந்தைய வாங்கின வேதிகா குழந்தைய தன்னோட மார்பு மீது போட்டுக்கொண்டு அவனை தட்டி கொடுத்தா. அவளாலும் கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைய சமாளிக்க முடியல, அழுதுகிட்டே இருந்தான். குழந்தைய கொஞ்சி கெஞ்சி தாளாட்டி விட்டா. ஏதோ ஒண்ணு தோன்ற சமையல் அறைக்கு போய் மீதி இருந்த பாலை சுட வச்சு அவன் வயிற்றுக்கும் கொஞ்சம் கொடுத்தா. வயிறு கொஞ்சம் நிறைஞ்சதும் அவனுடைய அழுகையும் கொஞ்சம் ஓய்வு பெற்றுச்சு. அதை உணர்ந்தவ, பசிச்சுதாடா கண்ணா, அதனாலதான் நீ எவ்வளோ அழுதியா அப்படின்னு தன்னோட குழந்தைய மார்போடு அணைச்சவ அவனை தட்டி கொடுத்து தூங்க வச்சா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவனை தன் மார்பு மீது இறக்கவே இல்லை வேதிகா. அவன் நல்லா தூங்கினதும் அவனை மறுபடியும் மாதவனுக்கு பக்கத்துல வந்து படுக்க வச்சா. இத அத்தனையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் மாதவன். குழந்தைக்கும் அவளுக்கும் இடையில உள்ள பாச உணர்வை மாதவனால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவனுக்குமே வேதிகாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாதான் இருந்தது. குழந்தை தூங்கினதும் வேதிகா மறுபடியும் ஹால்ல கீழே விரிச்ச விரிப்புல படுத்தா. வேதிகாவையே தொடர்ந்து வந்த மாதவன், நீ சாப்பிட்டியா என்று அவளை பார்த்து கேட்டான். அந்த கேள்வியில கண்கள்ல கண்ணீர் முட்ட. நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் இங்கே அதை கேட்க கவலைப்படவும் கேட்கவும் யார் இருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சவன் அவனை பார்த்து மெதுவா இல்ல அப்படின்னு தலையாட்டினான். அதை கேட்ட மாதவனுக்குள்ள மனசுல கொஞ்சம் வலி வந்தது. அதை காட்டிக்காம, போய் முதல்ல சாப்பிடு, இல்லைனா நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் உனக்கு தூக்கம் வராது, இப்படி சாப்பிடாம இருந்து நீ என்னத்தை சாதிக்க போற, குழந்தைக்காகவாது நீ நல்லா இருக்கணும் இல்லையா, எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வந்து படு அப்படின்னு கடுமையோட சொல்லிட்டு அவனோட அறைக்கு போயிட்டான் மாதவன். அங்கேயே நின்னா அவகிட்ட தான் இறங்கிடுவோமோ அப்படின்னு பயந்தானோ என்னவோ அவன். அவன் போனதுக்கு அப்புறமும் அவளுக்கு சாப்பிட தோணல. மேல ஓடுற மின்விசிறியை பார்த்துக்கிட்டே கண்கள்ல நீர் வழிய அமைதியா படுத்திருந்தா வேதிகா.